Hi dudes, welcome back to Devil Reporters. இந்தியன் 2 உடைய சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. பாரா, கேலண்டர் சாங், நீலோப்பம், ஜகா ஜகா, கம்பேக் இண்டியன், கதரல்ஸ் இப்படின்னு 6 பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படத்துக்கு நம்ம அனிப்ரோ தான் மியூசிக் போட்டிருப்பாரு. அதை சில பேரால் ஏற்றுக்க முடியல. பிகாஸ் நம்ம ஏஆர் தான் காரணம். ஏஆர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியனுக்கு ஃபஸ்ட்டு மியூசிக் போட்டுருப்பாரு. அந்த மியூசிக்னாலேயே அனிப்ரோவோட மியூசிக்கை சில பேரால் ஏற்றுக்க முடியல. இந்த கான்ட்ரவர்சி பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் போதுந்தே இருக்குது. இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிறோன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த மாதம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஆல்பம் சாங் எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் எல்லோரும் மிஸ் யூ ஏஆர் சார் அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்னு கிடக்குறாங்க. அந்த கதறல் கமெண்ட் எல்லாத்தையும் உங்களுக்காக நான் பொறுக்கி எடுத்து வந்து நினைக்கிறேன். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பிரேக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட் நம்ம வந்து கதறல் பாட்டோடைய கமெண்ட் செக்ஷனுக்கு போயிடலாம். அனிருத் ஃபீல்ஸ் லைக் ஹி இஸ் கம்போசிங் ஃபார் சிவகார்த்திகேயன் மூவி. ஜிந்தா பந்தா ப்ளஸ் ஆலுமா டோலுமா ப்ளஸ் கருத்தோலங்கலிஜாம் ப்ளஸ் எஸ்கே டான் மூவி சாங் ஈக்குவல் டு கதறல்ஸ். மிஸ்ஸிங் ஏஆர்ஆர் வாட் இஸ் திஸ் மிஸ்ஸிங் த ரியல் இந்தியன் மூவி. சவுண்ட் மோர் லைக் எ க்ளோசிங் நம்பர் ஆசம். டெட்பூல் அண்ட் வுல்வரைன் லோடிங் ஜூலை 26. இந்த மியூசிக் ஒரு மாதிரி நிறைய கேட்டாச்சுப்பா அப்படின்னு ஒருத்தர் பண்ணிங்கிறார். அதுக்கடுத்து காலத்தின் கட்டாயம் வேறு என்ன சொல்ல. இந்தியன் லெகசி குப்பை தொட்டிக்குள் போய்விட்டது. ஆல் தேங்க்ஸ் கோஸ் டு சங்கர் கமல்ஹாசன் அண்ட் அனிருத். கிரிஞ்சுங்க கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். ஆலுமா டோலுமாவும் ஃபஸ்ட்டு பிடிக்கலன்னு சொன்னாங்க. அப்புறம் அதுவே எல்லாத்துக்கும் ஃபேவரட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சாங் கேட்க கேட்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். அன்பிலீவபிள் ஹவு டிட் சங்கர் அண்ட் கமல் அப்ரூவ் திஸ் சாங் கேட்டு வீட்டில் ஒரே கதறல். சங்கர் ஸ்டெச் இஸ் மிஸ்ஸிங் இன் த சாங். சங்கர் சார், வி ஆர் நாட் போர்ட் ஆஃப் யுவர் கைண்ட் ஆஃப் சாங்ஸ். வி லைக் தெம் ஸோ மச். ப்ளீஸ் டு நாட் திங்க் வி எக்ஸ்பெக்ட் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். யுவர் சாங்ஸ் ஆர் த பெஸ்ட் டு வாட்ச் அண்ட் லிசன் டு. என்னடா பாட்டு இது, நாசமாக போகிறவங்களா. அடி பொலை கிளைமேக்ஸ் சாங் இருக்குமோ, ஒரு வேளை இருக்குமோ, இருக்குமோ இருக்குமோ ஒரு வேளை இருக்குமோ இருக்குமோ ஒரு வேளை இருக்கும். இந்தியன் ஒன் சாங்ஸ் மேக்ஸ் யூ பேட்ரைட்டிசம் ஃபீல். ஏர் இட்ஸ் மிஸ்ஸிங். இந்தியன் என்ற வார்த்தைக்கே மரியாதை இல்லை இவரது இசை. இந்த சாங் ஒரிஜினல் இந்தியன் தாத்தா ஃபேன்ஸ் கேட்டால் உண்மையாகவே கதறிடுவாங்க. திஸ் இஸ் நாட் இந்தியன் தாத்தா, இட்ஸ் 2K தாத்தா. இட்ஸ் பியூர்லி வைப் மெட்டீரியல். காது வலிக்குது தகர டபா மியூசிக். பாட்டுகளை பார்த்து பார்த்து பெற்றுக்கொள்ளும் சங்கருக்கு என்னாச்சு. திஸ் சாங் நெவர் கம் க்ளோஸ் டு ஏஆர் ரகுமான் இந்தியன் ஒன் மூவி தட் வாஸ் எபிக் அஸ்டவுண்டிங் அண்டு ஹல்யூரிங் பினாமினன் கிரியேட்டட் பை ஏஆர்ஆர். என்ன இளவு இது ஏஆர்ஆர்ஜி எப்படி ஆக்கியிருக்காங்க இந்தியனை பார்த்தீங்களா. தோஸ் வேர் த டேஸ் வென் த ஓல்ட் இந்தியன் ஆல்பம் வாஸ் அண்ட் ஸ்டில் கிளாஸ் மாஸ் அண்ட் மியூசிக் ஜீனியஸ். இதே மாதிரி கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாரா சாங் கீழே வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இப்படி சொன்னவங்க இசையே போச்சு, இந்தியனுடைய இதே போச்சு, மரியாதையே போச்சு, அப்படி இப்படின்னு கதறினவங்க எல்லாருமே அதே பாரா சாங்கில் பார்த்திங்கன்னா அனிப்ரோவை நல்லா தூக்கி சொல்லி நிற்பாங்க. இப்போ நான் அந்த கமெண்ட் செக்ஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு, ஐ கேனாட் பிலீவ் திஸ் அனிருத் சாங் அமேசிங் ஒர்க். ஏஆர் ரஹ்மான் வின்டேஜ் இந்தியன் மூவி சாங்ஸ் பிஜிஎம். ரெஸ்பெக்ட் த பாஸ்ட் ஏஆர்ஆர், எம்பரேஸ் த ஃப்யூச்சர் அனி. அதாவது இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அனிருத் இது மாதிரி ஒரு அமேசிங் ஒர்க்கை பண்ணினுக்கிறாரு அப்படின்றதே எங்களால் நம்பவே முடியல. அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் சாரோடைய வின்டேஜ் இந்தியன் மூவி சாங்கை மறுபடியும் ஞாபகப்படுத்துது. ரெஸ்பெக்ட் த பாஸ்ட் ஏஆர்ஆர், எம்ப்ரஸ் த ஃப்யூச்சர் அனி அப்படின்ற மாதிரி சொல்லினுக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஐ எம் ரியலி மிஸ் யூ இந்தியன் டு ஏஆர்ஆர் மியூசிக். மிஸ்ஸிங் த கோல்டன் காம்போ ஆஃப் ஏஆர்ஆர் அண்ட் வைரமுத்து. இந்தியன் ஒன் ஸ்டில் ராக்ஸ் இப்படின்னு ஒருத்தர் சொல்லினுக்கிறாரு. அப்போ இருந்த காம்போ வேறு, இப்போ இருக்கிற காம்போ வேறு. டைம் சேஞ்ச் ஆகும்போது பீப்புள்ஸும் சேஞ்ச் ஆகிட்டாங்க. அதனால் மியூசிக்கும் சேஞ்ச் ஆகி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்கடுத்து, அட்ரனைன் பம்ப்ஸ் வென் ஏரிங் திஸ் சாங். பவர் பேக்கடு சாங் அகெயின் அனிப்ரோ. ஃபைனலி அனிருத் ஜஸ்டிஃபை. இப்போ தான் படத்து மேலே ஒரு ஹோப் வந்திருக்கு. அனிருத் ரியலி கேவ் மீ தட் பெரிய பாய் ஏஆர் ரஹ்மான் vibes here. Let's accept the fact that he gave his best in this song. செம்ம கனெக்ட் ஆகுது. அனிருத் இசையில் முதல் முறையாக தமிழ் பாடல். I sense an A.R. Rahman vibe from this track. It feels like Anirudh composed it previously to Sankar's instruction. Some group said Anirudh cannot give his best music in this kind of cult classic. Anirudh reply, Anirudh, you nailed it man.
வித் பா விஜய்ஸ் பவர் பேக்டு லிரிக்ஸ் ஐ காட் கூஸ்பம்ஸ் இன் மை ஹோல் பாடி. எடிட்டர் ரெஸ்பெக்ட் பட்டன். இவர் ஒருத்தர் தானே எடிட்டர் பற்றி பேசினுக்கிறாரு, ரைட்டு. கவிஞர்கள் பாட்டு எழுதுவதற்கும் வாரவம் போகிறவெல்லாம் எழுதுவதற்கும் இடையிலான வித்தியாசம் நன்கு தெரிகிறது. ஹேட்ஸ் ஆஃப் டு பா விஜய். எஸ், இது வந்து பா விஜய்க்கும் அனிருத் ப்ரோக்கும் இருக்கிற காம்போ. அவங்களுடைய காம்போவில் வந்த பாரா சாங்கு பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து சேனாபதி அண்ட் ஏஆர்ஆர் இஸ் எமோஷன். அதுக்கடுத்து இப்படி ஒரு தமிழ் பாடல் கேட்டு எத்தனை காலமாகிவிட்டது. அருமையான வரிகள், அதில் ஆழமான தேசபக்தி, உணர்வை தூண்டும் இசை அத்தனையும் உள்ளது. அனிருத் இஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் கூஸ்பம்ஸ் லிரிக்ஸ். இந்த பாடலின் வெற்றிக்கு முதன்மையான காரணம் பா விஜயின் வரிகள் தான். அனிருத் மேலும் பா விஜயுடன் சேர்ந்து இது மாதிரி நல்ல பாடல்களை கொடுங்கள். ஐ நீட் மோர் சாங் லைக் ஃப்ரம் அனிருத். அனிருத் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். திங்க் அனிருத் இஸ் கொலாபரேட்டட் வித் பியூர் தமிழ் லிரிசிஸ்ட் ரைட் நவ் ஒன்லி. இதுலேருந்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரோடைய மியூசிக்கை குறையும் சொல்லலை, அதே மாதிரி அனிருத் சாரோட மியூசிக்கையும் குறையும் சொல்ல. ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் பார்த்திங்கன்னா பியூர் பிளிஸ்ஸாக இருந்துச்சு. அந்த டைம்லேயும் சரி, இந்த டைம்லேயும் சரி, அந்த டைம்லேயும் சரி அவருடைய கப்பலேறி போயாச்சு சாங்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் இப்போ நம்ம கேட்டால் கூட சூப்பராகவே இருக்குது. ஓகே, நான் அதை வந்து ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அனிருத் சாரோட மியூசிக்குமே நல்லா தான் இருக்குது. பாரா சாங்கோட மியூசிக் சூப்பராகவே இருக்குது. கரெக்டான லிரிக்ஸ் போட்டு சூப்பராக எடுத்துன்னுக்கிறாரு. அதே மாதிரி கதறல் சாங் பார்த்திங்கன்னா அது ஃபுல் வைப் மெட்டீரியலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு சங்கர் சார் கேட்காம இதை அவர் செஞ்சு கொடுத்துனுக்கவும் மாட்டார். ஸோ ஃபுல் வைப் மெட்டீரியலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அந்த சாங்கையும் ரெடி பண்ணி கொடுத்துனுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு காரணமாக வச்சு நம்ம படத்தை வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இந்தியன் 1 எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. இந்தியன் 1 பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்தியன் 2க்கு இவ்வளோ வரவேற்பு கிடைச்சது காரணம் இந்தியன் 1 அப்போவே செஞ்சது தான். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் இந்தியன் 2 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நம்ம படத்தை பார்த்துட்டு பேசலாம். எதாக இருந்தாலும் படம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்தும் நம்ம மிஸ் யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பபாய்.